ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 31ஆம் நாள் 13/6/2024 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று குரு வாரம் என்கின்ற வியாழக்கிழமை நாம் ஆசாரசீலராக ஆலய வழிபாடுகள் செய்து தட்சணாமூர்த்தி சிவன் ஆலயங்களிலே தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கின்ற தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது, நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர் திசை என்கின்ற வடதிசையை நோக்கி அமர்ந்திருக்கின்ற குரு பகவான் வியாழ பகவானுக்கு மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை செய்து மஞ்சள் பட்டி சாத்தி வழிபாடுகள் செய்வது ஒரு சிறப்பை தரக்கூடியது. பொதுவாக நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்கின்ற பொழுது எங்களுடைய ஐம்புலன்களும் ஒரு வழிபட வேண்டும். இறை வழிபாடு நாம் செய்துகின்ற பொழுது கை மட்டும் கூப்பிய வண்ணம் இருந்தால் எந்த பிரயோசனம் கிடைக்காது. புலன்கள் ஐந்தும் ஒரு வழிபட வேண்டும். கண்கள் இறைவனுடைய அலங்கார காட்சிகளை காண வேண்டும். காதுகள் இறை நாமாக்களை, தேவார திருமுறைகளை, பன்னிசைகளை, வேத மந்திரங்களை, நாது தவில் இசைகளை, காண்டாமணியினுடைய ஓசையை இந்த காதுகள் கேட்ட வண்ணம் இருக்க வேண்டும். மனம் இறைவன்பால் செலுத்த வேண்டும். கரங்கள் கூப்பிய வண்ணம் இருக்கின்ற பொழுது இந்த நாசியானது இறைவனுக்கு செய்யப்படுகின்ற அபிஷேக திரவியங்களுடைய வாசனைகளை, மலர் மாலைகளிலிருந்து வருகின்ற வாசனைகளை நுகர வேண்டும். இவ்வாறு ஐம்பொறிகளும் ஐம்புலன்களும் ஒருவழிப்பட்டு பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடியதாக இருக்கும். நாம் இந்த ஆலய வழிபாடு என்பது அன்றாடம் நாம் செய்ய வேண்டும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று தமிழ் மூதாட்டி அவை சொன்னார். தினந்தோறும் நாம் ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். அவ்வாறு நமக்கு தினந்தோறும் செய்ய முடியவில்லை என்றால் சிறந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, பௌர்ணமி நாட்கள், விரத காலங்கள், இவ்வாறு விசேஷமான நாட்கள், ஒரு ஆலயத்திலே உற்சவங்கள் நடைபெற்றால் அந்த 10 தினங்கள், கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக இருந்தால் அந்த கும்பாபிஷேக நிகழ்வுகள், இவற்றிலெல்லாம் நாம் கலந்து இந்த இறை பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நாம் அன்றாடம் செய்கின்ற பாபங்களெல்லாம் விலகி இறைவனுடைய கருணையினாலே வாழ்வில் உயர்வுகளை எல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்வதற்கு இந்த இறை வழிபாடு மிக மிக முக்கியமானது. அதனாலே தான்
ஆலயம் தொழுவது சாலமும் நன்று என்று தமிழ் மூதாட்டி சொன்னார். இதை நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று கோடி அற்புதர் புனித அந்தோனியாருடைய திருநாள். அந்தோனியார் ஒரு நல்ல வசதியான பணக்கார குடும்பத்திலே பிறந்து, போர்த்துக்கல் என்கின்ற அந்த நாட்டிலே பிறந்து, அவர் இந்த தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்று துறவு வாழ்விலே தன்னை அர்ப்பணித்தார். இவர் ஒரு துறவியாக இருக்கின்ற அவருடைய அந்த தியாக மனப்பான்மையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஏனென்றால் இவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே மிக ஆர்வம் கொண்டவராக, அதை படிப்பதிலும் அதை தியானிப்பதிலும் இந்த இறை வார்த்தையை போதிப்பதிலும் அவர் சிறந்து விளங்கினார். தற்பெருமை கொள்ளாதவர், தேவையோடு இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை போதிப்பதிலே மிக மிக கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவருடைய போதனையை கேட்பதற்கு மீன்கள் கூட வரும் என்று சொல்வார்கள். இவ்வாறு அவருடைய போதனை கிறிஸ்துவினுடைய அன்பையும் அவருடைய மீட்பின் அருள் வளங்களையும் கொடுக்கின்ற ஒரு போதனையாக அமைந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு நல்ல போதகராக விளங்குவதற்கு அவர் தன்னை முழுமையாக கடவுளுக்கென அர்ப்பணித்தார். ஏழைகளை அன்பு செய்தார். எங்கெங்கு அவர் அனுப்பப்பட்டாரோ, எந்தெந்த பணியை அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதையெல்லாம் தாராள மனதோடு ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த போதனை என்பது வெறுமனே புத்தியிலே இருந்து, அவருடைய அறிவிலே இருந்து, ஆற்றலிலே இருந்து புறப்பட்டது அல்ல. அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்து, அவருடைய ஆன்மீக வாழ்விலே இருந்து, அவருடைய தூய்மையான வாழ்விலே இருந்து பிறந்தது. அதனால் கடவுள் அவரை மென்மேலும் ஆசீர்வதித்தார். அவர் வாழுகின்ற பொழுதே அவர் புதுமை பித்தராக, புதுமை ஆற்றுகின்றவராக, வல்லமை படைத்தவராக மாறினார். ஏனென்றால் அவர் ஒன்று அவருடைய கரத்திலே இருக்கின்ற பாலக இயேசுவினுடைய வழியை பின்பற்றுகின்றவராகவும், அவருடைய கரத்திலே இருக்கின்ற இந்த வேத நூல் ஆண்டவருடைய இறை வார்த்தையினால் ஊட்டம் பெற்றவராக இருந்தார். அதனால் இன்று அவர் கோடி அற்புதராக, காணாமல் போன பொருட்களை, காணாமல் போன எங்களுடைய சொத்துக்களை, காணாமல் போன மனிதர்களை கூட அவர் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவராக இருக்கின்றார். பலரும் இன்று கத்தோலிக்கர்கள் மட்டுமல்ல, ஏனைய சமயத்தவர்கள், இந்துக்களோ பௌத்தர்களோ, இவர்கள் எல்லோரும் இந்த அந்தோனியாருடைய பக்தர்களாக, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த அந்தோனியாருடைய பரிந்துரைகளை நாடி வருகின்றார்கள். இந்த அந்தோனியார் எங்கள் எல்லோருக்கும் ஆசி வழங்குவார், எங்களுக்காக பரிந்து பேசுவார். நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய சக்தி, எங்களுடைய திறமைகள், எங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் தோற்று போகின்ற பொழுது இந்த அந்தோனியார் எங்களுக்கு பக்கபலமாக இருந்து எங்களுடைய வாழ்விலே ஏராளமான புதுமைகளை செய்யட்டும். ஆனால் இந்த அந்தோனியார் இந்த புதுமைகளை எல்லாம் மாற்றுவதற்கு அவருடைய வாழ்வின் இரகசியமாக இருந்த இறை வார்த்தையிலே நாங்களும் நம்பிக்கை வைப்போம். இந்த அந்தோனியார் தன்னை முழுமையாக ஆண்டவர் இயேசுவினுடைய இறை ஆட்சிக்காக அர்ப்பணித்து ஒரு துறவு வாழ்ந்தது போல நாங்களும் எங்களுடைய சுயநலங்களை களைந்து எப்பொழுதும் தாராள சிந்தை கொண்டவர்களாக,
எவ்வாறு கேட்பவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கின்ற ஒரு புதுமை மிகுந்த ஒரு புனிதராக அந்தோனியார் விளங்குவது போல நாங்களும் கொடுக்கின்றவர்களாக தாராள சிந்தை கொண்டவர்களாக வாழ்வதற்கு இந்த அந்தோனியார் எங்கள் அனைவருக்காகவும் பரிந்து பேசுவாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்குமென்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை.
பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனைப் போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக, எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.